Dear students, our next concept is rectification. Our rectification is the process in which alternating voltage or alternating current is converted into direct voltage or direct current is known as rectification. மிக முக்கியமான ஒரு 2 mark question. ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஒரு சர்க்கியூட்டில் கொடுக்கும்போதே அந்த சர்க்கியூட் அதை என்னவா மாற்றிடும், டைரக்ட் வோல்டேஜ் ஆர் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றும். ஸோ சிம்பிளாக எப்படி ஆகும் வச்சுக்கலாம். வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா ஏசியை டிசியாக மாற்றக்கூடியது. இந்த ஒரு இது நினைவில் இருந்தால் இந்த டெஃபினிஷனை எழுதிடலாம். த ப்ராசஸ் இன் விச் alternating voltage or alternating current is converted into direct voltage or direct current. இது alternating அதை டைரக்டாக மாற்றக்கூடியது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் த டிவைஸ் இஸ் கால்டு ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் செக்ஷன் we discuss half wave rectifier and full wave rectifier நம்ம பார்க்க போகிறோம். மொதல் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ அதனுடைய சர்க்கியூட்டை நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த சர்க்கியூட் ஃபார் த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஒரு சென்ட்ரல் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இங்கே வந்து ஏசி சப்ளை வோல்டேஜை கொடுப்போம். ஓகேவா. ஸோ ஏசி வோல்டேஜ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சினுசாய்டல் வேவ் ஃபார்மாக இருக்கும். ஓகே. அண்டு ஹியர் ஏ டயோட், சிலிக்கான் டயோட், அண்ட் இட் இஸ் கனெக்டட் with the in series with the load resistor. இதுக்கு across தான் நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிள் வந்து கிரவுண்ட் சிம்பிளை குறிக்கக்கூடியது. கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுடைய வேவ் ஃபார்ம் இதுதான். இப்போ இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுக்கு பேர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இந்த மாதிரி சைன் வேவ் ஃபார்மில் அந்த வோல்டேஜ் வந்து சப்ளை வோல்டேஜ் இந்த இடத்துல வந்து உள்ள அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். This half wave rectifier rectifies only one half of the input wave. ஒரு half of the input wave மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா either positive or negative. இப்போ பாசிட்டிவ் அலோவ் பண்ணுச்சுன்னா it blocks the negative. நெகட்டிவ் அலோவ் பண்ணுச்சுன்னா it blocks the positive. That is only one half of the input AC wave is rectifier. So one half மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ரெக்டிஃபை ஆகும். So it is called a half wave rectifier. இதில் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால here PN junction diode acts as the rectifier diode ஆக்ட் ஆகும். ஸோ PN junction நம்மளுக்கு ஏசியாக டிசியாக மாற்றி தருது. எதுக்கு சார் ஏசியை டிசியாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான். பட்டு நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு அண்டு வாஷிங் மிஷினு எல்லாத்துக்குமே ஸ்டெடி சப்ளை கரண்ட் தேவை, ஸ்டெடி வோல்டேஜ். த ஸ்டெடி வோல்டேஜை வந்து டிசி. ஈவன் நம்ம ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், டிசி வேணும். அப்போ அந்த ஃபோனோட ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதில் ரெக்டிஃபயர் சர்க்கியூட் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரில் ஏசியோட ஒன் ஹாஃப், ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் அதை கன்வெர்ட் பண்ணோம், அல்லது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் கன்வெர்ட் பண்ணோம். ஒரு ஹாஃபை கன்வெர்ட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ளே வரும்போது என்ன நடக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ளே வரும்போது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அப்போ இந்த செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரில் when the positive ஆஃப் சைக்கிள் இஸ் கம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ளே வரும்போதே டெர்மினல் ஏ இஸ் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் ஆயிரும் with respect to terminal B. அப்போ இது வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகேவா. ரைட். அப்போ இந்த கண்டிஷனில் வந்து இப்போ இந்த பாசிட்டிவ் எங்கே கொடுக்குறோம், டயோடோட பீக்கு கொடுக்குறோமா, ஆட்டோமேட்டிக்காக
இந்த என் வந்து எங்கே வந்துடுது, இந்த கிரவுண்டுக்கு வந்தாவே அது நெகட்டிவ் தான். ஓகேவா? அப்போ P2 பாசிட்டிவ், N2 நெகட்டிவ், then the diode is forward biased condition. அப்போ இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது. அப்போ there is a flow of current across the diode. அப்போ இந்த டயோடு வழியாக என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது it comes through the resistor RL. RLக்கு அக்ராஸ் அந்த கரண்ட் வரும்போது there is a output voltage. இங்கே அவுட்புட் வோல்டேஜ் வந்துடும். அதை இந்த வேவ் ஃபார்மில் நம்ம காட்டியிருக்கோம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது நம்மளுக்கு அப்படியே டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகி கண்டக்ட் பண்ணுது. கண்டக்ட் பண்ணுறதுனால அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால் உனக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்துடுது. அப்போ கரஸ்பாண்டிங் அவுட்புட்டையும் இன்புட் வோல்டேஜ் இது விஐ, இது அவுட்புட். அப்போ அவுட்புட்லையும் நம்மளுக்கு வந்துடுதுங்கிறத பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். டெர்மினல் ஏ பிகம் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. Diode forward bias, current flows through the low resistor and AC voltage developed across RL constitute the output voltage. ஓகேவா? அடுத்து டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இங்கே நெகட்டிவ் வருது. when negative off cycle enter, this is negative off cycle உள்ள வரும்போது A turns negative, A negative and B get positive. ஓகேவா? அப்போ Pக்கு என்ன கிடைச்சிருது, நெகட்டிவ். Nக்கு வந்து இப்படி வரும்போது என்ன கிடைச்சிருது, பாசிட்டிவ் கிடைச்சிருது. அப்போ P2 நெகட்டிவ்னு இருந்தாவே இது என்ன பயாஸ் ஆயிரும், ரிவர்ஸ் பயாஸ். த டயோட் இஸ் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். அப்போ தென் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் என்ன ஆகாது, it does not conduct, the diode conduct பண்ணாது. So there is no current flow through the diode. So there is no current passes through RL. அப்படியே கொடுத்துருக்கானா, terminal A is negative with respect to terminal B. The diode is reverse bias, does not conduct, no current passes through RL. The reverse saturation current மட்டும் minority charge carrierனால flow ஆகும். அது மைக்ரோ ஆம்பியர் லெவலில் இருக்கும். இட் இஸ் நெக்லிஜிபிள். அந்த கரண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ தெர் இஸ் நோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எல். ஆர்எல்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. அப்போ தெர் இஸ் நோ அவுட்புட் வோல்டேஜ். அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது அந்த இடத்துல அவுட்புட் வராது. அடுத்து பாசிட்டிவ் வரும்போது திரும்ப அவுட்புட் வரும். நெகட்டிவ் வரும்போது அவுட்புட் வராது. அடுத்து பாசிட்டிவ் வரும்போது அவுட்புட் வரும். அப்போ given ஏசி வேவ் உடைய 1/2, that is positive half only is converted. அப்போ இது வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் ஹியர் த அவுட்புட் ஆஃப் த half wave rectifier is not a steady DC voltage. இது ஸ்டெடி டிசி வோல்டேஜானா கிடையாது. ஏன்னா இது வந்து என்ன ஆகுது, அப்படியே ஜீரோலேருந்து பீக் போகுது, திரும்ப ஜீரோவுக்கு வருது, திரும்ப ஜீரோலேருந்து பீக் போகுது, அடுத்து ஜீரோவில் வருது. இப்போ ஒரு ஆம்பிளிஃபையரில் பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த டிசி வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி எ ஸ்டெடி ஒன். இந்த மாதிரி ஸ்டெடி வோல்டேஜாக இருக்கணும், நாட் த பல்சேட்டிங் ஒன். அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இதிலிருந்து நம்ம இதை கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த பல்சேட்டிங் வோல்டேஜ் தான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருடைய அவுட்புட்டாக இருக்குது. அப்போ வென் வி ரிக்வயர்டு த ஸ்டெடி டிசி வோல்டேஜ், இட் கேன் பி சேஞ்ச்டு இன்டு ஸ்டெடி வோல்டேஜ் பை யூஸிங் ஃபில்டர் அண்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இங்கே அதிகமாக கொடுக்கல. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த தேவையில்லாத இந்த ரிப்ளிங்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நம்ம ஃபில்டர் சர்க்கியூட்டையும் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை இங்கே பேசியிருக்கான். த அவுட்புட் ஆஃப் த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இஸ் எ
not a steady DC voltage but a pulsating wave. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா cannot be used for electronic equipmentsல யூஸ் பண்ண முடியாது. அப்போ constant and steady voltage is required. அதை எப்படி நம்ம பெறலாம்? obtained with the help of filter circuit and voltage regulator circuit. இது ஒரு முக்கியமான ஒரு 2 mark question. define efficiency of rectifier அப்படின்னு கேட்பான். அப்போ efficiency அப்படின்னா என்னன்னா is the ratio of output DC power to the AC input power. ஸோ அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய டிசி பவருக்கும் இன்புட்டில் கிடைக்கக்கூடிய ஏசி இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி பவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் என்னது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப் வேவ்ல வந்து ஒரு ஹாஃப் மட்டும் கன்வெர்ட் ஆகுறதுனால எஃபிஷியன்சி வேல்யூ வந்து 40.6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த டயோட் இஸ் ரிவர்ஸ்ட். டைரக்ஷன்னா இப்படியே மாற்றி போடுறது. என் இந்த சைடு பி இந்த சைடு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது மட்டும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வேர்டு பயாஸ் ஆகும். ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் அதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா அலோவ் பண்ணோம். அது இங்கே முக்கியமான நோட்ஸாக பார்க்குறோம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த டயோட் இஸ் ரிவர்ஸ்டு, the negative off of the AC signal is passed, the positive off is blocked. So இது வரைக்கும் நீ எழுதுனா போதும். இதில் இந்த டயக்ராம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நீ பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இங்கே என்னென்ன எழுதியிருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் எங்கே வந்திருக்கு, கிரவுண்ட் எங்கே வந்திருக்கு தெளிவாக போடணும். இந்த 2 கிராஃபையும் தனித்தனியாக பிரித்து போட்டக்கூடாது. ஒரே கிராஃப் தான், ஒரே மாதிரி நம்ம இன்புட் என்ன அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ் என்னங்கிறத காட்டணும். ஸோ இந்த டயக்ராம்க்கே உனக்கு மார்க்ஸ் நிறையா கிடைக்கும். ஓகேவா? டயக்ராம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். 3 or 5 மார்க்கில் உனக்கு சான்சஸ் இருக்கு.